இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ணி செய்யணும்னு ஆசை. ஆனால் இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது பெரிய வேலைன்னு நினச்சிட்டு நம்ம வாங்கி அதை உணவில் சேர்த்துக்கிறது கிடையாது. திரும்ப இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ க்ளீன் பண்ணால் கையில் ஃபுல்லாக கருப்பாக ஒட்டிடும்ன்ட்டு நிறைய பேர் வாங்குறதில்ல. இன்றைக்கி ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கையில் கருப்பாக ஒட்டாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கையிலையும் நல்ல எண்ணெய் தடவிக்குங்க. இப்படி எண்ணெய் தடவிட்டு இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணையில் நம்ம கையில் கரை ஒட்டாமல் இருக்கும். வாழைப்பூ வாழைத்தண்டு எது க்ளீன் பண்ணையிலையும் இப்படி 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு செய்யுங்க. அடுத்ததாக இந்த வாழைப்பூவை பிரித்து உள்ளே இருக்க பூவை எடுத்துடலாம். நீங்கள் எப்போ வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் மொத்தமாக பூவை பிரிச்சிடாமல் ஒரு 4-5 லேயர் மட்டும் பிரித்து சுத்தம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சுத்தம் பண்ணிடலாம். முதல்ல 3 அடுக்கில் இருக்க வாழைப்பூவை மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணலாம். இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, ஒரு பூவை கையில் எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பூவை கையில் எடுத்துக்குங்க. அந்த பூவை பிரிச்சிங்கன்னா உள்ளே ஒரு 5 நரம்பு இருக்கும். அந்த 5 நரம்பை சுற்றி நல்லா டைட்டாக கவர் பண்ண மாதிரி கண்ணாடி பேப்பராட்டையே ஒரு பீஸ் சுற்றி இருக்கும். இந்த கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்க அந்த பீஸையும் உள்ளே ஒரு நரம்பையும் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த நரம்பை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கூட இருக்க 4 நரம்பு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இழுத்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்துடும். ஆனால் இந்த நரம்பு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப தடிமனாக, இழுக்கவே கஷ்டமாக இருக்கும். அந்த நரம்பு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு இன்னொரு அடையாளம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தீக்குச்சி மாதிரியே இருக்கும் இந்த நரம்பு. வாழைப்பூவை சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த வாழைப்பூக்குள்ளே இருந்து இந்த 2 இதை மட்டும் எடுத்துட்டா, ஒரு நரம்பையும் அதை சுற்றி இருக்க இந்த பீஸை மட்டும் எடுத்துட்டா வாழைப்பூ சமைக்க ரெடி ஆயிரும். இந்த வாழைப்பூ நீங்கள் கட் பண்ணி சமைக்க போகிறீங்கன்னா கொஞ்சமாக மோர் கலந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும். அரிசி கலந்த தண்ணியிலையும் போடலாம், இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் போட்டாலும் கருத்து போகாமல் இருக்கும். இந்த வாழைப்பூவை எல்லாருமே சாப்பிட்லாம். குறிப்பாக பெண்கள், இப்போ இருக்க பெண்கள் எல்லாருக்குமே கர்ப்பப்பை சம்மந்தமான நோய் நிறைய பேருக்கு காணப்படுது. அதை தவிர்த்துக்க வாரத்தில் 2 முறை நீங்கள் வாழைப்பூவை ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. அல்சர் உள்ளவங்க, சர்க்கரை நோயாளிகளோ இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும், அல்சர் குணமாகும். இந்த வாழைப்பூவை நீங்கள் மொத்தமாக பிரித்து க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சலிப்பு தட்டிடும். அதனால் 3 அடுக்காக எடுத்திங்கன்னா ஒரு 20 பூ வரைக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த ஒரு 3 அடுக்கு எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பூவை சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம். வீடியோக்காக இந்த பூவை நான் மொத்தமாக க்ளீன் பண்ணுறேன். ஒரு 3 அடுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு மேல் பாகத்தை கட் பண்ணி விட்டுட்டு இப்படி கட் பண்ணி விட்டுட்டா ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒவ்வொரு அடுக்காயை எடுத்து உள்ளே இருக்க வாழைப்பூவை எடுக்க ஒரு கத்தி வச்சு இந்த அடுக்கை ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே இருக்க மொத்த வாழைப்பூவையும் எடுத்துடலாம். எல்லா பூவையும் எடுத்தாச்சு. கடைசியாக இருக்க இந்த பகுதியை நீங்கள் அப்படியே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப துவர்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நடுப்பகுதியை கட் பண்ணி உள்ளே இருக்க பூ மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பூவில் நரம்பெல்லாம் இருக்காது. இப்போ பாருங்கள், கையில் இந்த பாலெல்லாம் ஒட்டி பிசு பிசுன்னு இருக்குது. நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்ததுனால சோப் போட்டு கழுவிட்ட கையில் கருப்பாக ஒட்டவே இல்லை, பிசு பிசுப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பூவிலேருந்து நரம்பு எடுக்கிறதுனால திரும்ப கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இருக்க பூவெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஒவ்வொரு வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா சின்ன பூலையும் கூட நரம்பு இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து செக் பண்ணிகிட்டே போட்டுக்கோங்க. இந்த நரம்போடு நம்ம சமைச்சோன்னா ஒரு சிலருக்கு வயிற்று வலி வந்துடும். அதனால் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது மாதிரி சின்னதாக இருக்க பூவில் நரம்பு இல்லை, அதனால் அப்படியே நான் போட்டுறேன். சின்ன பூவாக இருக்குது, ஆனாலும் இதில் நரம்பு இருக்குது. சின்ன நரம்பாக இருந்தாலும் எடுத்துருங்க. ஒரு சிலருக்கு இது ஒத்துக்காது. எல்லா பூவிலேருந்தும் நரம்பு எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு சில வாழைப்பூவில் அடுக்கு 2வது அடுக்கில் ரொம்ப முத்தலாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி, பேப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் கட் பண்ணி சமையலில் சேர்த்துட்டா, அதனால்
மொதல் அடுக்கு 2வது அடுக்கில் இருக்க பூவை சமையலுக்கு உபயோகப்படுத்தாதீங்க. இப்போ எல்லா பூவையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பூ க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்த பூவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் வச்சு கட் பண்ணாமல் இப்படியே வச்சு 2 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம், கருத்து போகாமல் இருக்கும். சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இந்த வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்காமல் விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.